ஃபைனலி திருச்செந்தூர் முருகனை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே போகணும்னு நினச்சோம், போக முடியல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48க்குள்ளே ஒரு நாள் போகணுன்னு பிளான் பண்ணோம். அந்த பிளானும் சக்ஸஸ் ஆகலை. ஃபைனலாக பெரியவன் பர்த்டே அன்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அன்னைக்கு தான் தம்பி பையன் பர்த்டேவும் கூட. அதனால் பர்த்டேவை திருச்செந்தூரில் கொண்டாடலான்னு கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் ரொம்பவே அழகாக இருக்குங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் அந்த அழகு அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு ரூமில் போய் நாங்கள் லக்கேஜ் வச்சுட்டு நாங்கள் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடலில் குளிக்க போயிட்டோம். நல்லா குளிச்சுட்டு நாளிக்கிணறு பார்த்தோம். தரிசன கியூவை விட நாளிக்கிணறு செம்ம கியூ இருந்துச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. அதனால் நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு தரிசனம் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த வாட்டி 2 ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஒன்று கிளைமேட் ரொம்ப மைல்டாகவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ஒரு 2 மைல் பார்க்குறதே திருச்செந்தூரில் பெரிய விஷயமா இருக்கும். இந்த வாட்டி கோயிலை சுற்றியுமே மயிலாக தாங்க இருந்துச்சு. ஒரு 20-30 மைல் பார்த்துருப்போம். அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு அந்த மயில் கத்துற சத்தத்தை கேட்கும் போதெல்லாம். ஒரு வழியாக சூப்பராக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். கண்டிப்பாக தேவஸ்தான ரூமை பற்றி சொல்லியே ஆகணும். நாங்களும் ஃபஸ்ட்டு வெளியே தான் ரூம் போடுவோம். ஆனால் அதை விட தேவஸ்தான ரூமு செம்ம கிளாஸாக நீட்டாக நல்ல ஒரு பெருசாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அழகான பீச் வியூவோடு இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் வெப்சைட்லேயே புக் பண்ணிக்கலாம். 15 டேஸ்க்கு பிஃபோராக மிட்-நைட் 12 o'clock மேலே ஓப்பன் ஆகுது. நார்மல் ரூம் 550 தாங்க, ஏசி 950 தான். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போனீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.